பேக் பெயின் அப்படிங்கிறது ஆஃபீஸுக்கு லீவ் போடுறதில்ல முதல் காரணமாக இருக்கிறது இந்த பேக் பெயின் தான். ஸோ கழுத்து வலி இடுப்பு வலி அப்படிங்கிறது இப்போ வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று மாதவிடாய் கோளாறுகள். ஸோ பெண்கள் வந்து இப்போலாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் மாதவிடாய் கோளாறுகளுமே வந்து அதிகமாக இருக்குது. பிசிஓடி அதே மாதிரி வந்து தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள், இதனால் வந்து அவங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்குது. இன்னொன்று குழந்தையின்மை சம்மந்தமான விஷயங்கள். இந்த குழந்தையின்மைக்கு வந்து இந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக இல்லாதது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்கிறது வந்து உளுந்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெண்களுக்கு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி நம்ம இடுப்பு வலி கழுத்து வலி இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம உளுந்து வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருமுட்டை வந்து வளர்ச்சிக்கும் வந்து நம்ம உளுந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த உளுந்தங்கஞ்சி இல்லைன்னா உளுந்தம்பால் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த உளுந்து பால் செய்கிறதுக்கு உளுந்தை நல்லா வேக வச்சுக்கணும். அழுத்தணுன்னா நசுங்கிற மாதிரியான அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ அந்த தண்ணீரையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால், ஸோ தேங்காவை நல்லா பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி அதே மாதிரி ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு பனவெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம உளுந்தை வேக வச்சு அதை வந்து நல்லா அரைச்சி வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அடுப்பை வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அரைச்ச விழுது அது கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆன் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அது பிடிச்சிக்கும். ஸோ இதை நல்லா நீங்கள் போட்டுட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேக வச்ச அந்த தண்ணி, ஸோ அந்த தண்ணியவே வந்து நல்லா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணலாம். இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தை அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விடணும். ஸோ தொடர்ந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த லம்ஸ் எல்லாமே வந்து மாறி நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பனை வெல்லத்தையும் இது கூட வந்து சேர்த்துடணும். ஸோ பனை வெல்லம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நல்லா கொதிக்க வரும் பொழுது நம்ம முந்திரியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து சேர்ந்த கஞ்சி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இடுப்பு வலி கழுத்து வலி இருக்கக்கூடிய பெண்களுக்கு, டெலிவரி ஆன பிறகு பெண்களுக்கு வந்து நம்ம அந்த உளுந்த கஞ்சி கொடுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் பால் நம்ம சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஸோ நமக்கு இந்த உளுந்த கஞ்சி வந்து ரெடி ஆகிடும். கொதிக்கும் பொழுது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் வந்து போடலாம். உளுந்து எப்போவுமே வயிற்றில் மந்தத்தை உண்டாக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஏலக்காய் அதே மாதிரி சுக்குத்தூள், ஸோ சுக்குத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இது முக்கியமாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். பேக் பெயின் இருக்குது, அதே மாதிரி வந்து கழுத்து வலி இருக்குது, என்னுடைய தசைகள்லாம் ரொம்பவே வந்து பலகீனமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வாரத்தில் 2 நாளாவது இந்த உளுந்தங்கஞ்சி இல்லை உளுந்தம் பால் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய தசைகள் வந்து நல்லா வலுப்படும். ஸோ இதில் வந்து நம்ம ஏலக்காயும் வந்து சேர்த்துருப்போம். ஏன்னா உளுந்து எப்போவுமே கொஞ்சம் வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். அதனால தான் நம்ம அதை வேக வச்சு நம்ம வந்து சேர்த்துருக்கோம். ஸோ கூடவே வந்து ஏலக்காய் சேர்க்கும் போது அது வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தத்தை வந்து சரி பண்ணும். ஸோ தேங்காய் பாலும் நமக்கு தேவையான அளவு நல்ல கொழுப்பையும் வந்து கொடுக்கறதுனால முக்கியமாக குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் வந்து இது சரி செய்யக்கூடியது. ஸோ நல்ல ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகணும் அப்படின்னா இந்த பீரியட்ஸ் முடிஞ்ச 5ஆவது நாள்லேருந்து 14ஆவது நாள் வரைக்கும் கருப்பு உளுந்து சேர்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதில் வந்து இந்த உளுந்தங்கஞ்சியும் வந்து எடுத்துக்கலாம், இல்லை வந்து உளுந்து துவையலாக்கி வந்து எடுத்துக்கலாம், இல்லை உளுந்தஞ்சோறு மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய தசைகளும் வந்து வலுப்படும். முக்கியமாக ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கருமுட்டை வந்து சரியாக வராது. அதே மாதிரி வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கிறது, ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் வந்து இதை தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று இந்த உளுந்தங்கஞ்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு உடலுக்கு தேவையான அந்த ஒரு புரோட்டீனையும் வந்து கொடுக்கும். ஸோ ஆண்களுக்கு வந்து இந்த மசில் பல்க் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த உளுந்தங்கஞ்சியும் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு தான், நம்ம மறந்து போன ஒரு ஃபுட்டுன்னே வந்து சொல்லலாம். ஸோ இது இந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது கொடுக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துக்குவேன்.